சிம்ம ராசிகார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். சிம்ம ராசி தை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம். சிம்ம ராசிகாரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த தை மாசம். வடநாட்டுல இதை பாத்தீங்கன்னா மகர சங்கராந்திம்பாங்க. சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம். உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது பாத்தீங்கன்னா தேவர்களுடைய பகல் பொழுது காலம். தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் 6 மாத காலம் தேவர்களுடைய பகல் பொழுது காலம். உத்தராயண காலம் ஆரம்பம். அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு சிறப்பான காலம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாசம் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா தை அமாவாசை. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம், அதே போல படையல் போடுறது. அன்றைய தினம் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுக்கும் சிறப்பு. குலதெய்வ வழிபாடு இது வரைக்கும் போகலன்னா கூட அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு சென்று குலதெய்வத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் குலதெய்வத்துடைய அருளை பெற்று தருவதற்கும் மிகச் சிறப்பான நாள் தை அமாவாசை. அடுத்ததா பாத்தீங்கன்னா தை மாசம் 9ஆம் தேதி வசந்த பஞ்சமி. அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது வீட்டுல ஒரு மகாலட்சுமி படம் வச்சு நெய்விளக்கேற்றி தாமரை மலர்களால் அர்ச்சனை செஞ்சாலும் சரி, இல்லைன்னா பெருமாள் கோயில தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளக்கேற்றி மல்லிகை சாற்றி வழிபாடு செய்தாலும் சரி, வீட்டிலே மகாலட்சுமி வழிபாடு செய்தாலும் சரி, அன்றைய தினம் வீட்டிலே செல்வ செழிப்பு உண்டாகும். அதாவது குடும்பத்துக்கு தேவையான செல்வ செழிப்பு உண்டாகும் அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது. தை மாசம் 12ஆம் நாள் வாஸ்து நாள். அதாவது புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு, கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு மிகச் சிறப்பான நாள் வாஸ்து நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா தை மாசம் 18ஆம் நாள் தை பூசம். அன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பு. அதாவது அனுதினமும் ஆறுமுகன் வழிபாடு, அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகன் வழிபாடு. ஆறுமுகனை வழிபட்டால் அனுதினமும் ஏறுமுகம் தான், தினமும் வளர்ச்சி தான். அப்ப பாத்தீங்கன்னா அதோட கூட அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அதாவது வள்ளலாருடைய வழிபாடு செய்வதற்கும் தைப்பூசம் மிகச் சிறப்பான நாள். வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் காணக்கூடிய நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தை மாசத்துல சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சூரியன் இந்த மாசம் ஃபுல்லா 6ஆம் இடம், நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் உத்தியோக ஸ்தானத்துல 6ஆம் இடத்துல மறைந்து காணப்படுகிறார். அதுவும் சனியோட வீட்டுல, தன்னுடைய பிள்ளையோட வீடு, ஆனாலும் தன்னுடைய பகை வீடு. பொதுவா சூரியன் உங்க ராசிநாதன் 6ல மறைவது சிறப்பில்லை. அதாவது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானமும் கூட. அதனால உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான முயற்சி, போட்டித் தேர்வுல வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது பதவி உயர்வு, அந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் நடக்கும். ஆனாலும் ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா பொருளாதார கடன் பிரச்சனையில கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டும். அதே போல வண்டி வாகனங்கள்ல பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். ஆக இந்த மாசம் ராசிநாதன் 6ல மறைகிறதுனால, சூரியன் மறைகிறதுனால ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியன் வழிபாடு அல்லது சிவபெருமான் வழிபாடு. சூரியனுடைய அதிதேவதை யாருன்னா சிவபெருமான். இன்றைய அந்த மாசம் சிவபெருமான் வழிபாடு செய்வது, பிரதோஷ வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமையிலே சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, இந்த மாதிரியான சிவ வழிபாடு சிம்மராசிகள் செய்யும் பொழுது யோகமான பலன்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னா ராசிநாதனுடைய 6ல மறைகிறதுடைய கெடுபலன் நீங்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னா புதன். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். இந்த 2க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன். புதன் உங்க ராசிக்கு அவரும் 6ஆம் இடத்துலதான் சஞ்சரிக்கிறார் 20ஆம் தேதி வரை. பொதுவா 2ஆம் இடம்ங்கிறது வருமான ஸ்தானம், 6ஆம் இடங்கிறது கடன். அப்ப பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல், கேட்ட இடத்துல கடன் கிடைக்காது, உங்களுடைய பணம் சேராது. இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான உங்களுக்கு பிரச்சனையை சந்திக்கும். அதாவது நீங்க இந்த பணம் நீங்க கொடுக்கறன்னா கூட அந்த பணத்தை கொடுக்க முடியாத, வாக்கு தவறக்கூடிய அமைப்பு இருக்கும், சுடுசொற்கள் இருக்கும். அதாவது பேச்சில கவனமாக இருக்க வேண்டும், வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார சம்பந்தமான தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 11ஆம் இடத்ததிபதியும் அவர் தான் 6ல இருக்கார் அப்படின்னா லாபங்கள் மருத்துவ செலவுக்காக விரயமாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது.
அப்ப புதன் 6ல மறைதால இந்த மாதம் 20ஆம் தேதி வரை நின்ற பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடும் செய்வது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துருவார் புதன். குரு பார்வை 7ஆம் இடத்துல, குரு பார்வையோட ராகு சேர்க்கையோட மிக அற்புதமான பலன்களை தருவார். ராகு எப்பவுமே தான் இருக்கிற இடத்தை விரிவுபடுத்தும், பிரம்மாண்டப்படுத்தும். தான் சேர்ந்த கிரகத்தையும் அதோடைய பலனை விரிவுபடுத்தும், பிரம்மாண்டப்படுத்தும். அந்த வரிசையில் அதுவும் குரு பார்வையை கோதண்ட ராகுவா செயல்படுவார். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 7ல செஞ்சிருக்கிறாருன்னா வாழ்க்கை துணை வழியாக உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள், அதாவது 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுப நிகழ்ச்சிகள், வீட்டிலே குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, அதாவது குழந்தை பிறப்பு, திருமணம் ஆகி புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை. அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்தில உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டுறது, காது குத்துறது, கல்யாணம் பண்றது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் 20ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி 7ல இருக்காரு. அது நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக அனுகூலங்கள், கூட்டு தொழிலே அமோக லாபங்கள், உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ வாடிக்கையாளர்கள் எல்லாம் பெருகக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு. அப்ப 20ஆம் தேதிக்கு அப்புறம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. புதன் 2ஆம் இடத்து அதிபதி 7ல இருக்கும் பொழுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அதே போல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் உங்க ராசிக்கு அவரும் 6ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார் 22ஆம் தேதி வரை. அப்ப பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்ததிபதி 6ல சஞ்சரிக்கிறார். அப்படிங்கும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அப்ப நம்ம முயற்சிகள் எல்லாம் தடை, தாமதம், இழுபறியாக இருக்கும் 22ஆம் தேதி வரை. அதோட கூட பாத்தீங்கன்னா இளைய சகோதர வழி பிரச்சனைகள், இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவர்களிடம் ஒரு சில முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம், கையெழுத்து, பத்திரப்பதிவு, ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் 22ஆம் தேதி வரை தவிர்ப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது. ஏன்னா 3ஆம் இடத்த அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். புதன் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரகம், அவரும் 6ஆம் இடத்துல 20ஆம் தேதி வரை இருக்கிறதுனால கண்டிப்பாக 22ஆம் தேதி வரை பத்திரப்பதிவு, ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட் விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 10ஆம் இடத்து அதிபதி 6ல இருக்கார் அப்படின்னா தொழில் சம்பந்தமான போட்டி, பொறாமைகள் இருக்கும். பதவி இப்ப அரசியல்ல இருக்கீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்போ பதவியோ கிடைக்கணும்னா கூட அதுக்கு நிறைய போட்டி, பொறாமைகள், காம்படிஷன் அதிகமா இருக்கும். இந்த 22ஆம் தேதி வரை உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்கெல்லாம் பங்கம் விளைவிச்சு உங்க பதவியை தட்டி பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப 22ஆம் தேதி வரை சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி, வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமிக்கு நெய்தி முயற்சி வழிபாடு செய்வது மிக சிறந்த யோகத்தை செய்யும். பொதுவாக 22ஆம் தேதி வரைக்கும் புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. 22ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்துருவார். 7ஆம் இடத்துல புதனோட, ராகுவோட, குரு பார்வையோட சேர்ந்து மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். சுக்கிரன் பொதுவாக முக்கால் சுபர், நல்ல கிரகம். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா திருமணம் கைகூடும், குழந்தை பிறப்பு, 2வது குழந்தை 7வது இடம். அப்ப 2வது குழந்தை பிறப்பு, கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, அதே போல வியாபாரத்திலே லாபம், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லாம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான். அப்ப 10ஆம் இடத்து அதிபதி அவர் தாங்கிறதுனால தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் 22ஆம் தேதிக்கு மேல முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய். இந்த செவ்வாயும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல செஞ்சிருச்சா கூட உச்சமாக செஞ்சிருக்கிறார். உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவு என்பதே இல்லைங்கிற காரணத்தால 6ஆம் இடத்துடைய கெடுபலன் பெருசா நடக்காது. ஆனாலும் 6ஆம் இடத்துல உச்சமாக செஞ்சிருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி 6ல செஞ்சிருக்கிறார்னா வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். நிலம், இட சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். உறவினர்களை யாரையும் நம்பக்கூடாது. ஏன்னா அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல இந்த மாசம் ஃபுல்லாவே இருக்கார். அதனால அடுத்ததா 9ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அவரு போய் 6ல இருக்கிறதுனால செவ்வாய் தான். அப்ப அவரும் 6ல இருக்கிறதுனால தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தந்தையுடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா தொலைதூர பயணங்கள்ல 1க்கு 2 தடவை யோசிக்கணும். தொலைதூர பயணம் இந்த மாசம் செய்வது சிறப்பு இல்லை. ஏன்னா 9ஆம் அதிபதி 6ல இருந்தாலே கண்டிப்பாக தொலைதூர பயணத்துக்கு மிகச் சிறப்பான மாதம் இல்லை இந்த தை மாசம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி யாரில் இருக்கும் பொழுது பாக்கியங்கள் தடைப்படும். அப்போ செவ்வாயுடைய அதிதேவதை யாருன்னா முருகப்பெருமான். இந்த மாதம் முருகப்பெருமான் வழிபாடு. செவ்வாய்க்கிழமையிலே முருகனுக்கு விளக்கேற்றி, நெய் விளக்கேற்றி, அரளைப்பூ சாற்றி, பன்னீர் அபிஷேகம் செய்யும் பொழுது யோகத்தை செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு 6ஆம் இடம் வலுவடைகிறது. மாதத்தின் பிற்பகுதி 7ஆம் இடமும் வலுவடைகிறது. அப்போ மாதத்தின் 20, 22 தேதி வரைக்கும் பெருசாக வழிபாடு பரிகாரம் அப்படின்னு இருக்கிறது நல்லது. புது முயற்சிகளை தவிர்க்கணும். மாதத்தோட 20, 22 தேதிக்கு அப்புறம் எந்த விதமான காரியங்களும் முயற்சிகளும் ஈடுபடலாம், வெற்றியை கொடுக்கும். அப்போ இந்த மாதம் சிவபெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, இந்த 4 வழிபாடும் செய்யும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு தை மாதம் யோககரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.